ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் பற்றி அவேர்னஸ். ஓகேங்களா, நிறைய பேர் இப்போ எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய லேடிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க வீட்டில் இருக்கிறதுக்கு. அது என்னன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறீங்க. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் தனியாக சவுண்டை வந்து டவுன்லோட் பண்ணி போகிறீங்க. அப்படி போடக்கூடாது. ஒரு யூஸ் திஸ் சவுண்டு கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து அது ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அந்த யூஸ்லெஸ் சவுண்டு யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம். தனியாக டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா காப்பிரைட் வரும், சேனல் பாதிக்கும். அப்புறம் ஒரே வீடியோ திரும்ப போடக்கூடாது. போட்டிங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். நிறைய பெரிய பெரிய சேனலுக்கே வந்து மானிட்டேஷன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாம் பார்த்து போடுங்க. ஓன் கண்டென்ட் தான் போடணும். நீங்கள் சீரியல் எடுத்து போடக்கூடாது. லைட்டாக பாட்டு சவுண்டும் கூட கேட்கக்கூடாது. நீ சொல்லு. ஆமாம், நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். ஓனாக போடுறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க. ஓன் வீடியோஸ் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் நடக்கிறதே நீங்கள் போடலாம். வீட்டில் பேசுறது, சாப்பிட்றது, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல், அதுமாரி ஸ்ட்ரீட் டாக்ஸு அதுமாரி ஹெல்ப் பண்ணலாம். யாராவது முடியாதவங்க இருந்தால் உதவி பண்ணுற மாதிரி. வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை நீங்கள் போடலாம். இன்றைக்கி என்ன சமையல், எங்கள் வீட்டில் இது செஞ்சுருக்கோம், குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம், அது மாதிரி எது வேணால் போடலாம். ஆனால் ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். ஓன் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஷார்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. வீடியோஸ் லாங் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஷார்ட்ஸ்லேயும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன சப்ஸ்கிரைபர் வரும், அவ்வளோதான். சரி, இப்போ நாங்கள் லைவ்லாம் போடுறோம். லைவுக்கு ஏதாவது வருமானம் வருங்களா? ஏதாவது லைவுக்கு வந்து மெம்பர்ஷிப் எடுக்கணும். சூப்பர் சாட் பண்ணாதான் வரும். வியூஸ்க்கு உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து லைவ் கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ யார் யார் பார்க்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் வரும், டவுன்லோட் ஆகும். சரி, ரைட்டு. நீங்கள் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் போட்டாலும் அதுக்கு 0.1 சென்ட் தான் வரும். வெறும் ₹1 தான் உங்களுக்கு ஆட் ஆகும். உங்கள் நெட்டும் வேஸ்ட்டு. உங்களுக்கு மெம்பர்ஷிப் சூப்பர் சாட் பண்ணாதான் உங்களுக்கு இதாகும். லைவ்ல வந்து அப்போ எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பெனிஃபிட் இல்லை. ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க, வீடியோ சப்போர்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஷிப் எடுப்பாங்க. மெயினாக லைவ் போகிறது மெம்பர்ஷிப் கோசம். எங்கள் முகத்தை பார்த்தா வருவாங்களா மெம்பர்ஷிப் எடுக்க? கண்டிப்பாக. நம்ம எப்படி போட்டாலும் எடுக்க மாட்டாங்க. அதான் ஒன்று பிரச்சனை. எப்படியே ஆடிட்டு போடுதுங்க, மெம்பர்ஷிப் லைன் போடுது, அதுகளுக்கெல்லாம் எடுத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நம்ம நீட்டாக போடுறோம். நமக்கு யாரும் வேண்டாம். நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு வருமானம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி போக மாட்டாங்கப்பா. எப்போவும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. காசு முக்கியமல்ல, மான மரியாதை ரொம்ப முக்கியம். மக்களே, யூடியூப்பில் கண்டிப்பாக வந்து மானம் மரியாதை ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இங்கே எப்படியோ போயிட்டு போகிறாங்க. நம்மளுடைய தன்மானத்தை எப்போ காப்பாற்றணும். அதானே உண்மைங்க. உண்மைதானே அது. ஃபுல்லாக மெம்பர்ஷிப்னு கெடுத்துட்டாங்க. நைட் லைவ் பாருங்க, எல்லாம் மெம்பர்ஷிப். அது மாரி பண்ணாதீங்க. அது மாதிரி நம்ம என்ன சேனல் சொல்றீங்க? மிஸ்டர் ஸ்ரீ. மிஸ்டர் ஸ்ரீ பட்டன் வாங்கியிருக்காங்க. என்ன ப்ளே பட்டன்? சில்வர் ப்ளே பட்டன். சில்வர் ப்ளே பட்டன். ஆமாம், அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குமா? 6 மாத காலம் ஆகிறது. கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள். உங்கள் சேனல் பேர் சொல்லிடுங்க. எங்கள் சேனல் பேர் சங்கீதா சாய் மற்றும் மிஸ்டர் ஸ்ரீ 7 மற்றும் ஒரு சேனல் மிஸ்டர் ஸ்ரீ 7 ஸ்ரீ@7 சேனல் அம்மா கிச்சன். இவை அனைத்தும் நமது சேனல். கண்டிப்பாக லைவில் இருங்க, பாருங்கள், எல்லோரும் ஆதரவு கொடுங்க. வணக்கம். நீ போய் பின்னால் போய் நின்று சொல்லு, பேசுங்க. பின்னால் போய் நின்று. இல்லை அம்மாஸ் கிச்சன் மறந்துடாதீங்க. எங்க கிச்சன் திறந்தே இருக்கும். வாங்க கிச்சனுக்கு காலையில் 6:30 இருந்து. கண்டிப்பாக பாருங்கள், கமெண்டில் பாருங்கள். அம்மா கிச்சன் திறந்தே கிடக்கு. நாய் உள்ளே வந்துட்டு போனால் கூட தெரியாது. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு லைவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.